இல்விருந்து குடும்பத்தினர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இல்விருந்து சமையல்ல கேரளா ஃபேமஸ் கோழிக்கோடு பிளாக் ஹல்வா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹல்வா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சுக்கலாம். மாவு பிசையறதுக்கு மைதா மாவு 200 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மைதா மாவோட உப்பு எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேணாம். சும்மா சாதாரணமாக சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். மாவை ரொம்ப சாஃப்டாக பிசையணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சும்மா பிசைஞ்சா போதும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு மாவு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். இந்த மாவை 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போது 5 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மைதா மாவை நல்லா கையை வச்சு அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு இந்த பாலை எடுக்கணும். மைதா மாவில் இருக்க பாலை எடுக்கணும். இந்த மைதா மாவை நல்லா அந்த செக்கை பிரிஞ்சு வர அளவுக்கு பிசையணும். இப்போது நமக்கு நல்ல திக்கான மைதா பால் கிடச்சிருக்கு. இந்த சக்கை தனியாக எடுத்தாச்சு. இந்த சக்கையை தூக்கி போட்டுடலாம். இது தேவையில்லை. இந்த மைதா பாலில் சின்ன சின்ன பிசுறெல்லாம் இருக்கும். ஒரு டீ வடியை வச்சு இப்படி வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை வடிகட்டினதுக்கப்புறம் இதை மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ இதை நைட் 8 மணிக்கு நான் அதை செஞ்சிட்ருக்கேன். இப்போ அடுத்த நாள் காலையில் தான் எடுப்பேன். அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு இது திறந்துருக்கேன். திறந்துட்டு இந்த பாலை கலக்காமல் மெதுவாக மேலே இருக்க தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஊற்றும்போது 6 கப் தண்ணி ஊற்றி நைட்டு வச்சுட்டோம். இப்போ மறுபடியும் 5 கப் தண்ணி விட்டு இதை மூடி வச்சிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். மைதா நல்லா அடியில் போய் நின்றுடும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது மத்தியானம் 3 மணிக்கு இந்த அல்வா செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை மறுபடியும் வடித்து எடுத்துக்கலாம். மைதா பால்லாம் அடியில் தங்கியிருக்கு. மேலே தெளிஞ்சிருக்க தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துக்கலாம். இப்போது தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்தாச்சு. இந்த மைதா பால் மட்டும்தான் இருக்குது. இந்த பாருங்கள், நல்லா கெட்டியான பால் கிடச்சிருக்கு. இந்த மைதா பாலை வச்சு தான் இப்போ நம்ம அல்வா செய்ய போகிறோம். இப்போ அல்வா செய்யறதுக்கு வெல்லத்தை உருக்கிக்கலாம். இந்த அல்வா செய்யறதுக்கு வெல்லம் வந்து நல்லா கருப்பு கலரில் இருக்க வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த அல்வாவுக்கு பேர் பிளாக் ஹல்வா தான். நான் வந்து வெல்லம் வந்து 250 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா 300 கிராம் வரைக்கும் எடுத்துக்கோங்க. வெல்லம் வந்து பாகு காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் உருக்குனா மட்டும் போதும். ஏன்னா அதில் கல் மண்ணெல்லாம் இருக்கும். அது வடிகட்டுறதுக்காக. இப்போ வடிகட்டிடலாம். வெல்லத்தை வடிகட்டினதுக்கப்புறம் இந்த மைதா பாலை அதோடு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். ஹல்வா இப்போ லேசாக கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஹல்வா கொஞ்சம் கெட்டியாகி வரும்போது 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து 50 mlக்கு கொஞ்சம் கூட தேவைப்படும். ஹல்வா கொஞ்சம் கெட்டியாக வரும்போதெல்லாம் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ அல்வா ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நல்லா உருண்டு வரணும்.
இப்போது ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதோட முந்திரி பருப்பு கொஞ்சம், பொடி பொடியாக நறுக்கி வச்ச தேங்காய் அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஊற்றின எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இதை நல்லா கலரி கொடுத்துட்டே இருக்கலாம். அல்வா செய்கிறதுக்கு இரும்பு கடாய் இல்லைன்னா நல்லா கனமான கடாய் ஏதாவது எடுத்துக்கிட்டாங்கன்னா அல்வா செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடி பிடிக்காமல் ஒட்டாமல் வரும். அல்வா செய்கிறதுக்கு மொத்தம் 35 நிமிஷம் தான் ஆச்சு. ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கெட்டி ஆனதுக்கப்புறம் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுக்கிட்டேன். இப்போது அல்வாவை செட் பண்ணிடலாம். இப்படி ஒட்டாமல் வரணும். அல்வாவை எந்த பாத்திரத்தில் செட் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சுற்றி தடவிக்கலாம். தடவிட்டு கொஞ்சம் எள், தேங்காய், முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். இந்த எள், தேங்காய், முந்திரி பருப்புலாம் அவசியம் இல்லை, நான் சும்மா போடுறேன் ஒரு டெக்கரேஷனுக்காக. இப்போது ஹல்வாவை எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஹல்வாவை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கலாம். ஹல்வாவை இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஹல்வாவோட ஃபைனல் ஸ்டேஜ் கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு இப்படி உருட்டி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். இப்போது ஹல்வா நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி பாத்திரத்துலேருந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளோட சூப்பரான ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹல்வா செய்கிறதுக்கு மைதா பால் எடுக்கிறது மட்டும்தான் வேலை. மற்றபடி ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். பேக்கரியிலலாம் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த அல்வா. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.